மனுஷங்க இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம கடவுளா கும்பிடுற நிறைய தெய்வங்களை இப்ப நம்ம சிலை வடிவத்துல தான் கும்பிட்டு இருக்கிறோம். படத்துல ஃபேண்டசில நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. ஆனா மனிதர்களோட வாழ்வுக்கு முன்னாடி தெய்வங்கள் எல்லாம் ஒரு கால் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்குமோ? தெய்வங்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துக்கு ஒரு மனுஷனால போக முடியுமா? இந்த கேள்வியோடைய வடக்கன்கிற இந்த படத்தை நாம ஆரம்பிக்கிறோம். 2025 வந்த ஒரு அருமையான மலையாள படம், அமானுஷ்யமான கதை. என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேய்களை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி புக் எழுதின ஒருத்தர், இந்த பேரானார்மல் ஆக்டிவிட்டியை பத்தி எல்லாம் பயங்கரமா ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவரோட பேரு ராமன் பெருமாள். நம்ம படத்தோட ஹீரோவா அவர் தான். அவர் இப்போ இந்த மாதிரி ஆர்வம் கொண்ட பசங்களுக்கு பேய்களை பத்திய தன் ஆராய்ச்சி முடிவுகளை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அதுல சில பேர் சில கேள்விகளை கேட்பாங்க. அதுல ஒருத்தரோட கேள்வி ரொம்ப முக்கியமானது. நீங்க இதுவரை பார்த்த கேசுகள்லயே எந்த கேஸ்ல பேயோட ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சது, பேய் இருக்குங்கிறத எந்த கேஸ்ல நீங்க ரொம்ப ஆழமா உணர்ந்தீங்கன்னு கேட்க ஒரு லேடியை பத்தி அவர் எடுத்து சொல்றார். பிளாஷ்பேக்ல என்ன நடந்துங்கிறதை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கூடயே பக்கத்துல கேமராவோட எடுத்து இருக்கிறா இல்லையா, அவன் நம்ம ஹீரோ ராமனோட அசிஸ்டன்ட். அவளுக்கு சில சைக்கிக் பவர் எல்லாம் இருந்ததா. போப்பாண்டவர்னு சொல்லுவோம்ல, அவர் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை கூட முன்ன பண்ண பார்க்காத அவர் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை கூட அவளால சொல்ல முடியும். இப்ப நம்ம ஹீரோ எடுத்துக்கங்க. ஹீரோவோட பாட்டி இறந்து போச்சான். அதை பத்தி எல்லாம் அவ கரெக்டா சொல்லியிருக்கிறா. இத பேரானார்மல் எபிலிட்டி அப்படிங்கிறாங்க. இது ஒரு திறமை. யாருக்காவது பேய் பிடிச்சா இந்த மாதிரி புது திறமைகள் கிடைக்கும், ஒரு சைக்கிக் பவர் கிடைக்கும்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்தியால கேரளாவோட ஏடிஜிபி ஜோசப் சுவாமிநாதன் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ரீசெண்டா கேரளால ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துனாங்க தெரியுமா? அதுல கிட்டத்தட்ட 7 பேர் மர்மமான முறையில இறந்து போயிருந்துட்டாங்களாம். அந்த இறந்து போன 7 பேர்ல உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேகா, அவளோட புருஷன் ரவிவர்மா, அவரு இறந்து போயிட்டாராமே. நாங்க அந்த கேஸ பத்தி விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அது ஒரு நார்மல் கேஸ் மாதிரியே எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் வித்தியாசமா அமானுஷ்யமான பல விஷயங்கள் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் போல அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட கிளிப்ஸ், வீடியோ கிளிப்ஸ் எங்க கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதை பார்த்துட்டு உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது எங்களுக்கு செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஏடிஜிபி. அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துட்டு மேட்டர் ரொம்ப சீரியஸ் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். அசிஸ்டன்ட் கிட்டையும் சொல்லிட்டார். நாம உடனே கேரளா போகணும்னு கிளம்பியும் வந்துட்டாங்க. கேரளாக்கு கிளம்பி வராங்க. இங்க வந்து பார்த்தா மேகாங்கிறவ ஓடியாந்து கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் இவ. ஹீரோவை கழட்டி விட்டு வேற ஒரு பையனை வர்மானுவை தவிர கல்யாணம் பண்ணிக்கிட்டார், ரவிவர்மாவை. ரவிவர்மா தான் இப்ப இறந்து போனது. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட புருஷன் செத்து போன கேஸை விசாரிக்கிறதுக்கு கூட வந்திருக்கிற தான் அசிஸ்டண்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்புறம் உள்ள போனா ஏடிஜிபி இருக்கிறாரு, அவருக்கும் தான் அசிஸ்டண்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். நான் என்னோட கெரியர்ல இதுவரை பல ப்ரூட்டலான மர்டர் கேசஸ் எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனா இதை என்னால விளக்கவே முடியலன்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டேஜை போட்டு காட்டுறார். இப்ப இவர் இந்த கேஸை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ கூட விசாரிக்கிறது எல்லாமே அன்அபிஷியலா தானா. இந்த கேஸை பத்தி நீங்க விசாரிக்கிறீங்க வைக்கிறீங்க, போலீஸ்காரன் நானே வந்து உங்ககிட்ட உதவி கேட்டேன், இந்த மேட்டர்லாம் வெளியில சொன்னீங்கன்னா ஏன் வேலை போயிடும், அதனால கொஞ்சம் பார்த்து இந்த மேட்டரை சீக்கிரட்டாவே பண்ணுங்கன்னு ஏடிஜிபி கேட்டுக்கிறார். அப்புறம் மேல இறந்து போன ரவிவர்மாவோட ஸ்டுடியோ இருக்குது போல, அங்கேயே போய் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்க போட்டு பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அனுப்பிச்சு வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். நம்ம ஹீரோ இப்ப மேல போறாப்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாப்ல. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எதை பத்தினா அந்த ஷோவை பத்தி தான், ஒரு ரியாலிட்டி ஷோ. அந்த ஷோவோட பேரு தி ஹாண்டட் ஹவுஸ், பேய் பிடிச்ச வீடு. ஒரு பெரிய பங்களா, ஒரு வீடு, அதுக்குள்ள ஒரு 6 கண்டஸ்டன்ட் போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்புறாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் கொடுப்பாங்க நம்ம பிக் பாஸ்ல கொடுக்குறாப்லயே. ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, இங்க டாஸ்க் கொடுக்கறது எல்லாமே நைட் நேரத்துல மட்டும் தான் டாஸ்க் கொடுப்பாங்க. அப்படி ராத்திரி கொடுக்குற அந்த டாஸ்க் எல்லாம் யாரு கரெக்டா பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 கோடி பிரைஸ் கிடைக்குமா. அந்த 6 போட்டியாளர்கள்ல 3 பொண்ணு 3 பசங்க. அந்த 3 பொண்ணுங்களோட பேரும் மீரா, அலினா, டாஷு. அப்புறம் அந்த பசங்க 3 பேரோட பேரு ஷாம்பு, விஜய், அப்புறம் நாராயணன். இப்படி ஒரு 6 போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து அந்த அமானுஷ்ய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. உள்ள தூக்கி போறதுக்கு முன்னாடி கையில இருக்கிற போன், எலக்ட்ரானிக் செட்டம் எல்லாத்தையும் புடிங்கிடுவாங்க. அப்புறம் அந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கணும்னா சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னங்கிறதையும் சொல்றாங்க. மார்னிங் ஃபுல்லா ஜாலியா ஃப்ரீயா இருக்கலாம், தூங்கலாம். ராத்திரி மட்டும் தான் டாஸ்க் கொடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் விதவிதமா டாஸ்க் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பேய்களை வேட்டையாடுவதற்குன்னு சில எக்யூப்மெண்ட் தேவையில்ல, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை போட்டியாளர்கிட்ட கொடுக்குறாங்களாம். ஒன்னு இஎம்எஃப் மீட்டர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் மீட்டர். அது பேய் ஒரு இடத்துல இருக்கா இல்லையாங்கிறத அது சொல்லிட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சில மைக்ரோஃபோன்ஸ், அப்புறம் ராத்திரியில பாக்குறாப்ல கேமராஸ், இந்த மாதிரி சில பல ஐட்டங்களை கொடுக்குறாங்க. சோனிக், அதாவது சவுண்ட வச்சும் பேயோட இருப்பிடத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இத பத்தி எல்லாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ அந்த பசங்களுக்கு டெமோ காட்டிட்டு இருப்பார், பேய்களோட இருப்பை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. அப்புறம் ஃபிளாஷ் லைட் கொடுக்கப்பட்டிருக்கும், கூடவே உள்ள கேமராவும் இருக்கும். அந்த லைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த ஃபிளாஷ் லைட்டை ஆன் பண்ணும்போது கூடவே கேமராவும் சேர்ந்து ஆன் ஆயிடும். என்ன எதுக்க பார்க்க முடியுமோ அது எல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இங்க உள்ள நடக்கிற இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ரூம்னு ஒரு ரூம்ல இருந்து பாக்குறதுக்காக ஏகப்பட்ட சிசிடிவி கேமராஸ் அந்த வீடு முழுக்க போடப்பட்டு இருக்கிறது. உள்ள இருக்கிற போட்டியாளர்களை பயமுறுத்தி துரத்தணுங்கிறதுக்காக பேய் பிசாசோட நடமாட்டம் இருக்கிறாப்ல எல்லாம் காட்டி, வெளியில ஏதாவது மிருகங்கள் இருக்கிறாப்ல காட்டி மிரட்டுறது தான் இந்த ஷோ நடத்துறவங்களோட வேலை. கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற அந்த கேங்கு இதை பண்ணும். முதல் நாள் ராத்திரி என்ன டாஸ்க் அப்படின்னா, டீமை ஏ பின்னு 2 பிரிச்சு 2 மூலைக்கு அனுப்பிச்சிடுறது. அந்த மூலையில இருக்கிற ரூமுக்குள்ள டீம் ஏல இருந்து ஒருத்தர் உள்ள போகணும், அப்புறம் டீம் பி ல இருந்து ஒருத்தர் உள்ள போகணும். அங்க பேய்களோட நடமாட்டம் இருக்குதான்னு அவங்க செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த
வீட்டை ஏன் அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இந்த வீட்டுல வில்லியம்னு ஒரு வீட்டு ஓனர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவர் திடீர்னு தான் பொண்டாட்டி பிள்ளைகளை கொன்னுட்டு இருக்கிறாப்ல. அவரு இறந்து போயிடுறாரு. அப்புறம் ஆவியா இங்க திரியிறாப்ல பேச்சு. அதனாலதான் இந்த இடத்துல ஆவிகள் நடமாட்டம் இருக்குதான்னு பாக்குறதுன்னு சொல்லிட்டு இவங்களை இப்ப அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த டீம் ஏல இருந்து ஒரு பொண்ணும் டீம் பில இருந்து ஒரு பொண்ணும் உள்ள போறாங்க. உள்ள வந்தவங்கள கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற ஆட்கள் பேய் மாதிரி சவுண்ட் கொடுக்கறது, பேய்கள் நடமாட்டம் இருக்கிறாப்ல காட்டுறதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி அவங்கள பயமுறுத்த ஆளுக 2 தெரிச்சு ஓடுதுங்க. முத நாள் டாஸ்க்குங்கிறது இப்படிதான் இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். போக போக தான் தைரியம் வரும், பிக்கப் பண்ணிக்க முடியும். அடுத்து 2வது நாள் இன்னைக்கு இவங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் என்னன்னா, முதல் நாள் ஃபர்ஸ்ட் ரவுண்டுங்கிறதுனால யாரையும் எலிமினேட் செய்யல. இப்ப 2வது நாள் இன்னைக்கான டாஸ்க் என்னன்னா, இந்த க்ளூவா அடிக்கடிக்க வச்சிருப்பாங்க. ஒரு க்ளூ கண்டுபிடிக்கணும், அடுத்து அது மூலமா 2வது க்ளூவை கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிச்சு போகணும். இதுல ஜெயிக்கிற டீம் தான் அடுத்த ரவுண்டுக்கு போகும். தோக்குற டீம், அந்த டீம்ல இருக்கிற 3 பேரும் எலிமினேட் செய்யப்படுவாங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு. இதுல கொடுக்கப்படக்கூடிய க்ளூ என்னன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட அதை பார்க்கலாம், ஆனா பிசாசுக கிட்ட பேய்கள் கிட்ட அதை பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் க்ளூ. 2 டீமுமே அந்த க்ளூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டீம் வீட்டுக்குள்ள தெரியுது, என்னடா க்ளூவா இருக்கும் கண்டுபிடிக்கலாமேன்னு. இன்னொரு டீம் காட்டுக்குள்ள தெரியுது, காட்டுக்குள்ள ஒரு பழமையான ஒரு பெரிய மரம், அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு வந்துட்டு இருக்காங்க. இந்த மரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா டோர் மாதிரி ஒரு ஷேப்ல இருக்குல்ல, அதை நம்ம ஷாம்பு பயபுள்ள பாத்துறான். இதுக்குள்ளதான் க்ளூ இருக்குன்னு சொல்லிட்டு அதை திறக்க முயற்சி பண்றான். கூட இருக்கிறவங்களும் இது ரிஸ்கா தெரியுது, தேவையில்லை, வேண்டாம் எவ்வளவோ சொன்னாலும் அவன் கேட்கல. அவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்காத பயபுள்ள கடைசியா எப்படியோ ஒரு வழியா அந்த டோரை இழுத்து ஓப்பனும் பண்ணிட்டான் ஷாம்பு. ஆனா அப்ப ஏற்பட்ட ஒரு ஃபோர்ஸ் அவனை அடிச்சு தூக்குது. கழுத்துல நல்ல அடி. அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி, மெடிக்கல் எய்டு கொடுக்கணும்னு சொல்லி அந்த பேய் வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வராங்க. ஏற்கனவே இங்க விளையாண்டுட்டு இருக்கிற டீம் கூட என்னாச்சு ஏதாச்சுன்னு தம் போட்டியாளர்கள் சக போட்டியாளர்ல ஒருத்தருங்கிறதுனால அவருக்கு முதலுதவி கொடுக்கிற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த கூத்தெல்லாம் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இவங்க தெரியாதனமா அந்த மரடோரை திறந்து விட்டாங்க இல்ல, அதுக்குள்ள இருந்து சில பூச்சிகள் வெளியில வரதை நம்ம பார்க்க முடியும். நாம பாக்குறோம், அவங்க பார்க்கல. அப்புறம் அந்த பக்கத்துல கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன், இங்க 2 பேர் இருந்தா மட்டும் போதும், மீதி எல்லாம் கேம்ப்ல போய் ஜாலியா ஷில் பண்ணுங்க, நாளைக்கு பிரேக் டே தானே, ஒன்னும் பெருசா வேலை இருக்கா, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சிருப்பாப்ல. இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அடுத்த நாள் சண்டே நினைக்கிறேன், அதனால எந்த டாஸ்க்குமே அவங்களுக்கு கிடையாது. பெருசா டாஸ்க் எதுவும் இல்ல, சண்டே வேற. ஜாலியா வெளியில உட்காந்து நம்ம ஷாம்புவும் நாராயணனும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஓபன் பண்ணி விட்டாங்கல்ல ஒரு மரடோரு, அந்த ஏரியா பக்கம் ஏதோ வெளிச்சம் தெரியுறாப்ல நாராயணன் பாக்குறார். ஏதோ தெரியுது, உனக்கு தெரியுதான்னு நாராயணன் விசாரிச்சா, நம்ம ஷாம்பு பயபுல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியல, நீ சரக்கு அடிச்சிருக்கல அதனால உனக்கு அப்படி தெரியுதுங்கிறாரு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஏதோ கொட்டடிக்கிற சத்தம் வேற கேக்குது. இவங்களுக்கும் ஏதோ வெளிச்சம் தெரியுறாப்ல ஃபீல் ஆகுது. என்னடான்னு பார்க்கலாமேன்னு இவங்க 2 பேரும் அந்த மரத்து பக்கம் போறாங்க. மரத்துக்கு பக்கத்துல போன பிறகு வெளிச்சமும் இல்ல, அந்த கொட்டு சத்தமும் இல்ல, கேட்கல. இவங்க 2 பேரும் அங்க வந்த பிறகு எந்த வெளிச்சமும் இல்ல, சத்தமும் இல்லையா. உடனே ஒருத்தன் அதுல காண்டாயி, வெளிச்சமும் சத்தமும் தானே வேணும், இதோ இப்ப கொண்டு வரேன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு கல்லு மேல இவங்க அடிச்சுக்கிட்டு இருந்த சரக்க பாட்டில விட்டு ஒரு அடி, டப்புன்னு வெடிச்சு செதறுது. அதுல ஆல்கஹால் வேற இருக்கும்ல, அதை லைட்டா கொளுத்தி விடுறாங்க, குப்புன்னு பத்திக்குது. பாத்தியா, வெளிச்சமும் எரியுது, நல்ல சத்தமும் கேக்குது பாரு அப்படின்னு சொல்லி சீனி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ டீம்ல இருக்கிற சில பேர் பார்த்துட்டு, என்னடா இங்க பண்றீங்க, வந்து தொலைங்கடான்னு அங்க இருந்து இழுத்துட்டு வர முயற்சி பண்றாங்க. நம்ம ஷாம்பு பைப்ல மட்டும் அந்த பக்கம் போக மாட்டேங்கிறான். இதுல ஒருபடி மேல போய் அதுல உச்சாலாம் அடிச்சு விட்டு ஓவரா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். இவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் நம்ம ஷாம்பு பைப்ல திரும்ப வரல. என்னடா அவன் திரும்ப வரலையே, என்னாச்சும் ஏதாச்சும் அவனை பாக்குறதுக்காக இவங்க கிளம்புறாங்க. இப்போ அவனை தேடி இந்த பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியில இருந்த அந்த கிணத்துல தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம ஷாம்பு பயபுல்ல. அதை பார்த்து பயந்து போய் அலறி அடிச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் தெரிச்சு ஓடியாராங்க. இது பத்தாதுன்னு பவர் கட்டு, சுத்தமா வெளிச்சம் இல்ல, இருட்டு, பயந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. மத்த ஆட்கள் ஓடியாந்து என்ன ஏதுன்னு விசாரிக்க அவங்க கிணத்த காட்ட கயத்தை சரசரன்னு மேல தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷம்புவோட பாடி தான் கன்ஃபார்ம் ஆன பிறகு மொத்த கூட்டமும் ஓடுது. அப்பதான் அந்த பவர் கட்டு. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. இப்போ ரியாலிட்டியில இவ்வளவு கூத்துங்க நடந்துட்டு இருக்குதுல்ல. கண்ட்ரோல் ரூம்ல 2 பக்கிங் இருக்குல்ல, இதையெல்லாம் கவனிச்சுக்கலாம்னா கவனிக்கல. பிரேக் டைம்னு அவங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம நாராயண பயபுள்ள வேற வெளியில போயிடுறாரு. ஏன்டா அங்க போற போகாதரான்னு பிஜு வேற பின்னாடி வரட்டி போய்கிட்டு இருக்காரு. நாராயணன் வேகமா ஓடி போய் ஒரு பழைய ரூம் மாதிரி ஒண்ணு இருக்குது, அதோட கதவை சாத்திக்கிறான். பிஜுவோ வேண்டாம் அங்க போகாத, ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து, நீ புதுசா பிரச்சனை கிளப்பாட வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனாலும் கேட்காம அந்த பைபிள்ல போயிட்டாரு. திடீர்னு பார்த்தா பவர் கட்டு, அப்புறம் நெருப்பு எரியிறாப்ல தெரியுது, லைட் எல்லாம் உள்ள வருது. இதெல்லாம் எங்க இருந்துடா வருது அப்படின்னு பார்த்தா எந்த ரூமுக்குள்ள போய் நாராயணன் ஒளிஞ்சுக்கிட்டானோ அந்த ரூம் தான் பத்தி எரியுது. நெருப்பு மாதிரி மொத்தமா எரிஞ்சு இடிஞ்சு கீழே அவன் மேலேயே வந்து விழுகுது. சம்பவ இடத்திலேயே நாராயணன் செத்து போறான். இதை பார்த்து பயந்து போன நம்ம பிஜு அங்க இருந்து தெரிச்சு ஓடியாரான். போட்டியாளர்கள் மீதி 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட என்ன நடந்தது குத்த எடுத்து சொல்றான். இங்க அமானுஷியமா என்னென்னமோ நடக்குது, தனக்கு பயமா இருக்குன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். நாராயணன் செத்துட்டான் இவன் புலம்பிட்டு இருக்கும்போது பார்த்தா நாராயணன் நல்லபடியா முன்னாடி வந்து நிக்கிறான். என்னடா நாராயணன் எதுக்கு வந்து நிக்கிறானே, என்னடா இது அப்படின்னு இவங்களுக்கு ஒன்னும் பிரியப்படல. உண்மையை சொல்லணும்னா இங்க வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிற நாராயணனே கிடையாது, அவர் அங்க இறந்து போயிட்டார். அப்ப இங்க வந்திருக்கிறது ஏதோ ஒரு ஆவியா தான் இருக்கணும். செத்து போனவன் உயிரோட வந்து நிக்கிறத பார்த்துட்டு பிஜோ பயந்து போய் நடுநடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கான். நல்ல பயந்து போனதுனால வாயெல்லாம் வறண்டு போச்சு. குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்க மீரா தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சன் பக்கம் போறா. கிச்சன்ல அவ தண்ணி எடுக்கிற சமயம் அமானுஷ்யமா சில விஷயங்களை அவன் அங்க உணர்றா. அங்க இருக்கிற கேமரால கூட இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகத்தான் செய்யுது. ஆனா அதை கவனிக்காம கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்காங்க. தானா சொம்பெல்லாம் வீசி அடிக்கும்.
திடீர்னு ஏதோ ஒண்ணு அவளோட தலையை பிடிச்சி இழுத்துறாப்புல தெரியும். அவ போராடி முன்னாடி போய் விழுவா. அப்புறம் ஒண்ணு அவளை பிடிச்சி தரன்னு கீழே இழுத்துட்டு போனது அடுத்து மேல தூக்கி அங்க அவன் இருக்கும்ல அதுல ஓங்கி ஒரு இடி. அவ்வளவுதான், மீராவோட சொல்லி முடிஞ்சு போச்சு. இதை பார்த்த மீதி ஆட்கள் ஐயோ அம்மானு கதறாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் ஓடுறாங்க. ஆனாலும் நாராயணன் கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அவன் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் தான் ஐயோ இது நம்ம நாராயணனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓட பார்த்தா சேரோட அவங்கள விரட்டிட்டு போறான் நாராயணன். ஓடுறவங்கள படுவேகமா சேரோட வந்து பிடிச்சி தள்ளி விடுறான் நாராயணன். அடிச்சு தூக்கி எரிஞ்சதுல செவத்துல போய் 2 பொண்ணுங்களும் முட்டி சம்பவ இடத்திலே செத்து போறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறது நம்ம பீஜோ மட்டும்தான். அந்த பக்கம் ஒரு ஆத்து பக்கத்துல தலதறிக்க ஓடுறான். தண்ணி பக்கம் நீந்தி அங்கிட்டு அந்த அக்கறைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஐ திங்க் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பீஜோ மட்டும் தப்பிச்சிருக்கான். ஆனா மீதி போட்டியாளர்கள் 5 பேருமே இறந்து போயிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வீடியோ ஃபுட்டேஜ்ல பாத்துட்டு இருந்தார். தப்பிச்சு போன பீஜோ மட்டும் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான் போல தெரியுது. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ ஆயிஷான்னு ஒரு பொண்ணுக்கு போன் பண்ணி பேசுறாப்ல. இந்த அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி ஆர்வமா கத்துக்கிறவங்க கூடவே இந்த ஃபீல்டுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டும் கூட அவங்கள கூப்பிட்டு விட்டுருக்கான். அந்த அம்மா ஒரு காலத்துல PhD படிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஏரியா பக்கம் இந்த ஊர் தலைவரோட வந்திருக்காங்க. இந்த ஊர் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. மித்தபடி நிறைய விஷயங்கள் எழுதப்படவில்லை, எல்லாமே காதுவழி செய்திகள் தான். அப்படி இவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கதையை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு இதுக்கு முன்னாடி பிரம்மகிரின்னு பேரு. இந்த ஏரியால வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் அம்ம தெய்வம்னு ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இயற்கை அன்னைய தெய்வமா கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த ஊர் தலைவர் பேரு குலசேகரன். அவனுக்கு அந்த ஊர்லயே ரொம்ப அழகான ஒரு பொண்ணு மேல கண்ணு, அம்புட்டு அழகா. அந்த பொண்ணுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்து தனக்கு 2வது பொண்டாட்டியா கட்டிக்கிட்டாரு. ஆனாலும் என்ன பையன், அந்த பொண்ணுகிட்ட போனா இவரோட ஆன்மை தோத்து போகும். அதனாலேயே என்னவோ இந்த பொண்ணை தன்னோட வீட்டுல ஊரை விட்டு தள்ளி ஒரு வீட்டுக்குள்ள பூட்டியே வச்சிருப்பாரா, யாருமே பார்க்காதபடி பூட்டி வச்சிருப்பாரா. அவ அந்த வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அனுமதி. எப்போ, வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி ஆட்டம் ஒண்ணு ஆடுவாங்க. அம்ம தெய்வத்தோட வேஷம் போட்டு ஒரு சாதாரண மனுஷன் அன்னைக்கு மட்டும் கடவுளா பார்க்கப்பட்டு சாமி ஆட்டம் ஆடுவார். அவருக்கு அப்படி சாமி ஆட்டம் ஆடுறவரு ஒரு கீழ் ஜாதிக்காரரா. அவருக்கு இந்த குலசேகரனோட வீட்டு பக்கம் வர்றதுக்கோ இல்ல அவரோட 2வது பொண்டாட்டியோட வீட்டு பக்கம் வர்றதுக்கோ அனுமதி கிடையாது. அந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. அதனால இந்த அம்மா தூரமா இருந்தே பார்த்து வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி ஆட வர்றாங்க இல்லையா, அந்த சாமி ஆட்டத்தை பார்த்து இந்த அம்மாவுக்கு லவ், காதல் முத்தி போய் ஒரு கட்டத்துல சாமி ஆடி கூடயே சேர்ந்து இவங்க ஊடல் கொள்றாங்க. இத குலசேகரன் பாத்துறான். பயங்கர கோபம். சுத்தபத்தமா இருக்க வேண்டிய சாமி ஆடி இப்ப சுத்தபத்தமா இல்லாம ஆயிட்டார். சாமி ஆடிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா திடீர்னு அவரோட சாமி ஆட்டம் நின்னு போகும். எல்லா பேரும் அரசல் புருஷலா சுத்தபத்தமா இல்லையோ அப்படிங்கிறாப்புல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோன்னு இவரும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறார். மறுபடியும் சாமியாட சாமியை தான் உடம்புக்குள்ள இறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அதே சமயம் குலசேகர இவரை போட்டு தள்ளுறதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணி அங்க இருக்கிற ஒரு 2 பேர்கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. ஒருத்தர்கிட்ட தான் நினைக்கிறேன். அவரு சும்மா அங்கெங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாப்ல. கையில ஒரு பெரிய கூர்மையான கம்பியோட வந்தவரு பின்னாடி இருந்து முன்னாடி ஓங்கி சரட்டுன்னு ஒரு குத்து சாமி ஆடிக்கிட்டு இருந்தவர் மேல. 10வது மறுபடியும் 2வது ஒரு குத்து. அப்படி குத்தி முடிக்கும் போது ஒரு வெளிச்சம். சாமி ஆடாத அந்த கால் லைட்டா ஒரு சாமி ஆட்டம் ஆடிதான் அப்புறம் கீழே விழுந்து செத்து போகும். இவர் இருந்த நிலை, அந்த நிலைக்கு பேரு மனித நிலையா கடவுள் நிலையான்னு சொல்ல முடியல. 2ம் இருக்கும்போது அவர் கொலை செய்யப்பட்டு இறந்து போறார். அப்படி அந்த சம்பவம் நடந்த பிறகு பல வருஷங்களா அந்த ஏரியாவில் பயங்கரமான துர்மரணங்கள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது. திடீர்னு தூக்கில மாட்டிக்கிட்டு பல பேர் செத்து போவாங்க. விதவிதமா நோய் வந்து செத்து போவாங்க. இந்த மேட்ரு பாண்டிய மன்னனுக்கு சேரி போகுது. அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுக்கு மன்னர் அவர். மேட்ரை கேள்விப்பட்டவரு ஒரு பெரிய பேயோற்றவரை கூட்டு வந்து அது இதுன்னு பண்ணி அந்த சாமியாடியுடைய ஆத்மாவை ஒரு குகைக்குள்ள அடைச்சு வச்சிட்டார். அந்த குகை பிரம்மகிரியில தான் இருக்குது. அந்த இடத்துக்கு யாரும் தப்பி தவறி கூட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்த ஆத்த அந்த குகையை சுத்தி தண்ணியாக்கும்படி ஒரு தீவு மாதிரி உருவாக்கி விட்டுட்டார். ஆத்தோட திசையவே மாத்தி. அதன் பிறகு நாட்களாகும் போது ஒரு பூச்சி வட்ட கூட அந்த ஏரியா பக்கம் போகாதான். பறவைகள் கூட அந்த ஏரியாவுக்கு மேல பறக்காதான். அப்படி இத்தனை வருஷமா போய்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு பிரிட்டிஷோட காலம் வரும்போது பிரிட்டிஷார்கள் அந்த 2வது பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டை ஒரு பங்களாவா அழகா இடிச்சு கட்டிடுறாங்க. அவங்களுக்கு பயமோ இல்ல இதுல நம்பிக்கை இல்லையோ என்னவோ தெரியாது, அந்த கொகை மேட்டரை மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க போல. அந்த வீட்டுல தான் பிரிட்டிஷார் கட்டின அந்த பங்களால தான் இவங்க இந்த ஷோவை நடத்தினது அப்படின்னு அடுத்து இந்த அம்மா சொன்ன பிறகுதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற ஆள பீஜு அவனை போய் பாக்குறாரு. நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த தீவுக்கு போயாகணுங்கிறாப்ல சொல்ற. அடுத்த தீவுக்கு போறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. கூடவே அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அவளும் வருவேங்கிறா. ஏன்னா என் புரிஞ்ச ஜெத்த இடாது நானும் வருவேங்கிறா. வேண்டான்னு இவர் பேசி பாக்குறாரு. இல்ல இங்க தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்குங்கிறா. சரின்னு கூட்டு போறாங்க. போற வழியா நம்ம தூங்கிட்டாப்ல. எக்ஸ் லவர் தான் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் இருக்கா. நம்ம ஹீரோ எப்படி இந்த பேரானார்மல் ஆக்டிவிட்டி பேய்கள் சம்பந்தப்பட்ட இந்த ஆராய்ச்சி எல்லாம் பாக்குறான்னு எனக்கு ஒன்றும் புரியலங்கிற எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எக்ஸ் கிட்ட கேட்க, ஏன்னா சின்ன வயசுல எப்ப பார்த்தாலும் இருட்ட கண்டா பயம், பேய கண்டா பயம், அப்பாவை கண்டா பயம்னு பயம்னே வாழ்ந்துட்டு இருந்தாரா. அப்புறம் பாட்டிமாவோட அரவணைப்புல தான் இவர் வாழ்ந்து இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் ஒரு கேள்வி கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களேன்னு ஆரம்பிக்கிறா. கேளுமான எக்ஸ் கேட்க, நீங்க ஏன் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கறா. அதுக்கு எக்ஸ் என்ன சொல்றான்னா, எல்லா வீட்லயும் நடக்கிறதா, வீட்டுல பிரச்சனை,
ஒத்துக்கல, எனக்காக சண்டை போடாம அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. பதிலுக்கு அசிஸ்டன்ட் கேக்குறா, நீங்க ஏன் அவருக்காக சண்டை போடலன்னு. இந்த கேள்விக்கு அவகிட்ட பதில் இல்ல. அப்புறம் ஒரு வழியா அந்த ஆத்து பக்கம் வந்து அப்புறம் வீட்டு பக்கமும் வந்தாச்சு, பங்களாக்குள்ளேயும் வந்தாச்சு, ஹாலை பார்த்தாச்சு, கிச்சனை பார்த்தாச்சு, சுத்தி முத்தி இருக்கிற மித்த ஏரியாக்களையும் பார்த்தாச்சு. அப்புறம் அவரோட விசாரணை ஒண்ணுன்னு போட்டு என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் வீடியோ ஃபுட்டேஜ்ல ரெக்கார்டுல எடுக்கணும்னு சொல்லிட்டு டே 1 புலன் விசாரணைன்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த வீடு முழுக்க இவங்க புதுசா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், கேமரா, அது இதுன்னு நிறைய விஷயங்களை செட் பண்ணவும் செய்யறாங்க. அப்புறம் அந்த வீட்டோட சுவர்களை அன்னைக்கு ஒரு நாள் தட்டி யதார்த்தமா தட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்ன வாக்யூம் சவுண்டு கேக்குதுன்னு அப்புறம் அந்த கதவை அந்த ஏரியாவை இடிச்சு பார்க்கணும் ரொம்ப அசால்ட்டா இடிஞ்சிருது. அது ஒரு டம்மி சுவர் தான். அது ஆக்சுவலா ஒரு ரூம். அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட பழைய ஐட்டங்களா கிடக்குது. ஒரு பொட்டி கிடக்குது. அந்த பொட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அம்ம தெய்வம் சாமியாடி அவங்க ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு சாமி ஆடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ் இந்த பெட்டிக்குள்ள கிடக்குது. கூடவே சில ஓலைச்சுவடிகளும் அங்க கிடக்குது. அதை எல்லாத்தையும் எடுத்து இவர் படிச்சு பாத்துக்கிறார். அப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சலங்கைகளும் கிடைக்கும். அப்புறம் இவர் யதார்த்தமா வீட்டில் இருக்க லேடிஸ் கூட பேச ஆரம்பிக்கிறார். 3 வகை அமானுஷ்யமான விஷயங்கள் உண்டா. சாதாரணமா எல்லாத்தையும் பண்ணி நல்லபடியா இறந்து போறவங்க, அவங்க ஆத்மா நல்ல ஆத்மா, சொர்க்கமோ நரகமோ ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து போயிடும், இல்ல மறுபிறவியை நோக்கி போகும். அடுத்து நிறைவேறாத ஆசையோட இறந்து போற மனுஷங்க, அவங்களோட ஆத்மா பேயா இங்கேயாவது சுத்தி திரியலாம். அடுத்து 3ஆவதா ஒரு கேட்டகரி இருக்குது. அதுதான் ஒரு ஏரியாவை தழுவிய ஒரு அமானுஷ்ய சக்தி. இந்த எல்லச்சாமின்னு சொல்லுவோம். அந்த எல்லைக்குள்ளதான் அதுகளுக்கு பவர் உண்டு. எப்படி மனுஷங்க நிறைவேறாத ஆசையோட இறந்து போகும்போது மேலோகம் போய் சேர முடியாம இங்கேயும் எங்கேயும் சுத்தி திரியுமோ, அதே மாதிரி கூட ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்த சில அமானுஷ்ய விஷயங்களும் இறந்து போகும்போது அது இன்னும் அமானுஷ்யத்தை கூட்டுற விதமா நம்ம சாமியாடி கதை கேட்டோம்ல, அந்த மாதிரி கூட நடக்கும். அந்த மாதிரி கேஸ்ல இன்னும் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் டே 2ன்னு சொல்லி அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம். அப்புறம் 3 பேரும் ஒன்னா உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சின்ன வயசுல நீங்க பயப்படுவாங்களே அப்படின்னு விசாரிக்குது அந்த அசிஸ்டன்ட். பயப்படுவியாமேன்னு கேக்குது. ஆமா, சின்ன வயசுல பயந்தான், யாராவது அடிப்பாங்கன்னு கூட பயந்தான், சில பேருக்காக பயந்து போய் ஊரை விட்டே ஓடக்கூடிய சூழல் கூட ஏற்படும்னு யதார்த்தமா எடுத்து சொல்றார். அப்புறம் திடீர்னு பார்த்தா எக்ஸோட முடி மட்டும் அப்படியே மேல தூக்கும், சலங்க சத்தம் கேட்கும். என்ன முடி மட்டும் அந்த பக்கம் அப்படி எகிரி போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே வீல் சேரோட படீர்னு பின்னாடி இழுத்து போட்டுருது. இதை பார்த்து அவங்க 2 பேரும் உடனே அதை வீடியோ எடுக்க பாக்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. அவங்கள வெளியில போய் சுத்தி முத்தி என்ன நடக்குது அதையும் போட்டோல கேப்சர் பண்ண பாக்குறாரு. அப்புறம் கொஞ்சம் அமைதியாகி ஜன்னலை பார்க்கும்போது ஜன்னல்ல 2 கைரேக நெருப்பு மாதிரி பதியும். இன்னும் பயந்து போறா. நடக்கிற விஷயங்களை வேவா ரெக்கார்டும் பண்ண முயற்சி பண்றாங்க. இவர் இருக்கிற எல்லா கேமராவையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கார். திடீர்னு பார்த்தா பவர் கட் ஆகுது. உடனே அசிஸ்டன்ட் ஓடி போய் ஜெனரேட்டரை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்றா. அதே சமயம் எக்ஸோட ஒரு கை அப்படி தழுவுறாப்புல தெரியும். சரி, நம்ம லவ்வர் தான் தொடுறானோ என்னவோ நினைச்சுக்கிட்டு இருந்தா ஜெனரேட்டர் ஆன் பண்ணும்போது தான் தெரியும் அது வேற ஏதோ ஒரு கைன்னு. பயந்து போவா. அசிஸ்டன்ட் என்னன்னு கேட்க ஓடியார அசிஸ்டன்ட் தான் கையை பிடிச்சாலும் நினைச்சுக்கிட்டு அசிஸ்டன்டையும் தள்ளி விடுறா. அவ கையில அந்த தழும்பு பாருங்க செவப்பா இன்னும் இருக்குது. அடுத்த நொடி அவ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எகிரி போனாப்ல ஒரு ஃபீல். பலமா ஓங்கி எத்துனா 3 பேர் உட்கார்ற ஒரு சோஃபாவே அப்படி நகண்டு ஓடுது. அவ்வளவு பெரிய ஒரு எத்து விடுறா. ஏதோ சொல்லிட்டு தான் மயங்கி விழுந்திருக்கிறா. அவர் வெளியில ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில தேடி போன சமயம் உள்ள அசிஸ்டன்டோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடறா. வித்தியாசமான ஒலிகளை எழுப்பிக்கிட்டு இருக்கா. வெளியில போனவர் ஓடியாந்து அந்த அம்மாவை பிடிச்சு தரதுன்னு இழுத்துட்டு போய் அசிஸ்டன்ட காப்பாத்துறாரு. அவளை கட்டி போறாரு அவரு. அவர் அப்புறம் ஏதோ சத்தம் கேக்குதுன்னா அந்த பக்கம் கேமராவோட ஓடுறாப்ல. வெளியில என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு. ஒன்னும் வேலைக்காகல. ரூமுக்குள்ளேயே தேடிட்டு இருக்காரு. அப்ப ஜன்னல் வழியா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு ஏதோ ஒன்னு சரட்டுன்னு போறதை நீங்க கவனிக்கலாம். அதே சமயம் இந்த பக்கம் பாருங்க, அந்த பொண்ணு தான் கையில இருக்கிற கட்டை அவுத்து விட சொல்லி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி கேட்க சரின்னு சொல்லிவிட்டு அதை நம்பி அசிஸ்டன்ட் போய் கை கட்ட அவுத்து விட்டுறா. அடுத்த நொடி பார்த்தா எக்ஸா அலக்கானோம். அவ என்னடா அண்ணா போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு அப்படியே இருட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். நம்ம பயல பார்த்ததும் வா குடும்ப நடத்த கொண்டுட்டு இருக்க இவன் ஐயோ பாவம் என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு கட்டி போட்டு மறுபடியும் உட்கார வைக்கிறான். அப்புறம் மறுபடியும் வெளியில சத்தம். இதை பாக்குறதுக்கா அசிஸ்டன்ட் போக பார்க்க நான் போறேன்னு சொல்லிட்டு இவன் போறான். கேமராவோட வெளியில ஓடுறான். வெளியில வந்து பார்த்தா ஏதோ ஒரு சக்தி அப்படியே ஒரு 20 அடி உயரத்துல வானத்துல அப்படி மேல பறக்கும் பாருங்க. மிரண்டு போறாங்க. பார்த்து பயந்து ஓடுறான். கதவை சாத்துறான். உள்ள யாரும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு நாற்காலியை அண்டம் கொடுத்துட்டு உள்ள ஓடியாருவான். ஆனா இவன் நடவடிக்கையிலையும் மாற்றம் தெரியுது. அடுத்த நொடி பார்த்தா இவனோட கண்கள் அப்படியே கருப்படிச்சு போயிருக்குது. இவன் உடம்புலயும் ஏதோ ஒண்ணு இறங்கிடுச்சு போல தெரியுது. இவ்வளவு நேரம் ஜெனரேட்டர்ல ஓடிக்கிட்டு இருந்ததுல அதுவும் கட்டாயிடுச்சு. ஜெனரேட்டரை சரி பண்ண வேண்டியதானே மலையாளத்துல திட்ட ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணை. பொதுவா அந்த பொண்ணுகிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசுவான். இப்ப மலையாளத்துல திட்ட ஆரம்பிக்கிறான். அவளை கெட்ட வாத்துல திட்டி லைட்டை போட சொல்ல அவ பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிட்டா. ஜெனரேட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டாலா இல்ல கரண்ட் வந்துருச்சான்னு தெரியல. லைட் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இவ பயந்து ஓடுறா. இவன் நார்மல் மோடுக்கு வந்துட்டு பயப்படாத நான் தான் சொன்னா அவ கேட்காம ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே இவனு விரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த அம்மா பயந்து போய் அங்க இருக்கிற ஏணியில மடமடன்னு மேல ஏறா. பின்னாடியே பார்த்துட்டு பயப்படாதன்னு இவனும் பின்னாடியே ஏறான். இன்னும் கொஞ்சம் விட்டா அந்த பக்கம் விழுகிற ஸ்டேஜுக்கு பக்கத்துல போனதும் அங்க நடக்கிறது ஒரு கேமரால ரெக்கார்ட் ஆறது தெரியுது. இவன் கை பக்கத்துல போகுது. ஆனா தள்ளி விட்டு ரேஞ்சுக்கெல்லாம் போல. 2 கைக்கும் அவ உடம்புக்கு நடுவுல ஒரு அடி கேப் இருக்குது. டப்புன்னு பார்த்தா மேல இருந்து கீழே ஒரு கல்லு மேல விழுந்து சம்பவ இடத்துலயே அவ செத்து போறா. கீழே ஓடி போய் பார்த்து பதறி போய் கதறி அழுதுட்டு அப்புறம் கோவத்தோட எக்ஸ பாக்குறதுக்காக இந்த பக்கம் ஓடியாரா. என்னடி பண்ணவள அப்படின்ட்டு அப்படியே அவள் அடிக்கிறதுக்கு ஓடியாருவான். பார்த்து பயப்படுவா. கையில பக்கத்துல இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து குத்த வருவான். அப்ப பார்த்தா டிவில என்ன
நடந்துச்சு, அந்த ஒரு கேப்ல என்ன நடந்துச்சுங்கிறத இப்ப நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா இவர் தான் அந்த பொண்ணோட ஷோல்டர் மேல கை வைக்கிற வரைக்கும் நார்மல் மோட்ல இருந்திருப்பாரு. அடுத்து கண்ணு மறுபடியும் கருமையாகும், கழுத்தை பிடிக்கிறாரு, பிடிச்சி தூக்கி வீசி எறிகிறாரு, அந்த பொண்ணை கொலை பண்றாரு. ஆனா அவர் அந்த கட்டுப்பாட்டுல இல்ல, அவரோட கட்டுப்பாட்டுல இல்ல அவர் வாடி. இதையெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் பக்கத்து போனா, பக்கத்து ரூம் பக்கம் போனா அந்த கேப்ல மேஜை தானா மேல ஏறும். இதையெல்லாம் பார்த்து அந்த எக்ஸ் பதறிக்கிட்டு இருப்பா. மறுபடியும் உள்ள வரும்போது மறுபடியும் மேஜை தானா கீழே வரும். பயந்து போனவர் அன்னைக்கு பீச்சு ஒன்னாப்ல அந்த ஆத்து பக்கத்துல ஓடி போறார். ஆத்துக்குள்ள இறங்குறார். ஆனா ஆத்துக்குள்ள குளிச்சு முடிச்சு வர்றாப்ல மறுபடியும் எந்திரிச்சுங்கிட்டு வரார். அப்போ இந்த சாமி ஆடுறவங்க சாமியை தான் உடம்புக்குள்ள வந்து இறங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களோட அந்த பாட்டு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தா ஜம்முன்னு குளிச்சுட்டு வந்தவர் அந்த பொட்டிக்குள்ள இருந்த அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு காட்டு பக்கம் போய் தீயை கொளுத்திட்டு திடீர்னு சாமி ஆட்டம் ஆட ஆரம்பிக்கிறார். இவர் சாமி ஆட அந்த பக்கத்துல நெருப்பு இன்னும் குபு குபு குபுன்னு பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. இவரும் பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த நெருப்புக்கு பக்கத்துல போகும்போது அவர் உடம்ப தாண்டி அந்த சக்தி வெளியில வரதை நீங்க கவனிக்கலாம். அந்த நெருப்பு பக்கத்துல வந்து கர்ஜிக்கிறத நீங்க கவனிக்கலாம். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா கை கட்டை எப்படியோ அவுத்து இந்த பக்கத்துல ஓடியாரா காட்டுக்குள்ள. இன்னும் கொஞ்சம் அவ லேட்டா வந்திருந்தா கூட அந்த நெருப்புக்குள்ளேயே இவர் உள்ள போய் விழுகிறதுக்கு தயாராயிட்டார். ஆனா நல்ல வேளை உள்ள ஓடி போய் பிடிச்சிக்கிட்டு ராமா போவேண்டான்னு பிடிச்சி நிப்பாட்ட பாக்குறா. ஆனா அவரை அதையும் தாண்டி அந்த நெருப்புக்குள்ள போய் விழணும்னு முயற்சி பண்றாரு. ஒரு கட்டத்துல எப்படியோ பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா. கொஞ்சம் அந்த ஆக்ரோஷம் அடங்கின பிறகு கார்ல ஏத்திட்டு அங்க கூட்டிட்டு போறா. அவர் உடம்புல அவர் போட்டிருந்த அந்த மேக்கப் அந்த ஐட்டங்கள் எல்லாமே அங்க கீழே விழுந்துக்கிறத கவனிச்சிருக்கலாம். ஆனா அவரோட கால்ல சலங்கை மட்டும் இன்னும் கட்டப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் தூரம் அப்படியே போய்கிட்டு இருக்கிறா. இவர் நல்லா தூங்கிட்டு இருந்தா கூட அந்த உருமல் சத்தம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. சோ அவர் இன்னும் நார்மல் ஆகலங்கிறது நல்லா தெரியுது. வண்டி போய்கிட்டு இருக்கும்போது யாருக்காவது கால் பண்ணலாமே முயற்சி பண்றா. பட் சிக்னல் எதுக்கும் போகல, கால் போகல. என்ன பண்ணணும் தெரியாம வண்டியை விட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு பாலத்து பக்கம் வந்துகிட்டு இருக்கும்போது டப்புனு இவர் திரும்புவார் பாருங்க. அவர் முக பாவனையை வச்சே நல்லா தெரிஞ்சுக்கலாம் இவரோட உடம்புக்குள்ள இன்னும் அது இருக்குது, இவர் இன்னும் நார்மல் மோடுக்கு வரலங்கிறது நல்லா தெரியுது. வண்டி பாலத்துக்கு பக்கத்துல போய்கிட்டு இருக்கும்போது வண்டியை நிறுத்தின்னு சத்தம் போடுறாரு. வண்டி நின்றுச்சுங்க. அப்படியே இறங்கினவர் அந்த பாலத்தை பார்த்து உரிமிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நொடி பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள விழுந்து சாகலாமான்னு முயற்சி பண்ண போவார். அதுக்குள்ள இந்த அம்மா ஓடி போய் வா போலாம் அப்படின்னு கூப்பிடுதுங்க. அப்புறம் அந்த உருமல் சத்தம் அதோட அந்த ஃபோர்ஸ் குறையுது. சரி கூட்டிட்டு போயிடலாமேன்னு கார் வரைக்கும் பக்கத்துல கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா டப்புன்னு உரிமிக்கிட்டு இவர் டிரைவர் சீட்ல போய் உட்காந்துக்கிறார். இவ எதுக்கு இருப்பா வண்டியை போட்டு உருமுன்னு உருமுறாரு. விட்டா ஏத்தி தள்ளி இருப்பாரு. ஆனா ஏத்தி தள்ளாம உரிமிக்கிட்டே இருக்கிறார். அப்ப இவளும் வந்து உட்காரணும்னு எதிர்பார்க்கிறாரோ என்னவோ. அந்த அம்மாவும் வந்து உள்ள உட்கார்ந்த பிறகு வீட்டுக்கு போலாம் அப்படிங்குது அந்த அம்மா. அந்த நொடி அந்த அம்மாவோட முகத்தை கவனிங்க. கொஞ்சம் சிரிச்சாப்லயே சொல்லும், பயந்துகிட்டு சொல்லல. இந்த நொடி இந்த அம்மா உடம்புக்குள்ள இருக்கிறது நாம ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி பார்த்தோம்ல, அதுல ஊர் தலைவரோட 2வது ஒய்ஃபா இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆன்மா இருக்குன்னு நினைக்கிறேன். இவரும் வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு வண்டியை லைட்டா அந்த பக்கத்துல திருப்பி அந்த பாலத்தை இடிச்சு தள்ளிக்கிட்டு அப்படியே போய் வண்டியை உள்ள விட்டுறாரு, தண்ணிக்குள்ள விட்டுறாரு. அப்படியே தண்ணிக்குள்ள அவங்க அப்படியே மூழ்கி போறதை காட்டிட்டு அப்படியே வாய்ஸ் ஓவர்ல என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு விளக்கி சொல்றாரு டைரக்டர். என்ன இருக்குன்னா தன்னுள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை வெளியில விட்டா அதை இன்னும் பல ஆட்டம் போடும் சொல்லிட்டு தன்னையே அழிக்கிறதுக்காக ஹீரோ முடிவு பண்ணிட்டார். அந்த பக்கம் அவ உடம்புலயும் இன்னும் அந்த ஆத்மா இருக்குது, அதையும் அடக்கணும்னு தான் சாகர தருவாயில கூட மனுஷங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு சாகணும்னு சொல்லிட்டு தன் உயிரையே தியாகம் பண்ண முடிவு பண்ணி தான் அந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா பொதுவா உசுறு இறந்ததுன்னா அவர்களோட காலம் மட்டும் அப்படியே பின்னோக்கி போகுமா. இறந்த பிறகு என்ன ஆகுது நமக்கு தெரியறது இல்ல. பட் இறந்த பிறகு அவர்கள் காலம் பின்னோக்கி போவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இங்கேயும் காலம் பின்னோக்கி போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரு ஒரு ஆத்து பக்கத்துல கரையோரமா ஒதுக்குறாரு. பக்கத்துல ஒரு பையன், அவனோட பாதி முகம் அந்த மேக்கப் போட்டாப்ல இருக்கும், சாமியாடி மாதிரி. மீறி முகம் மனித முகமாக இருக்குது. என்ன பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தா இவர் தான் கரை ஒதுங்கி கிடக்கிறார் போல. உடம்புல லைட்டா கொஞ்சம் உசுறு இருக்கிறாப்ல தெரியுது. அவர் கையில வாட்ச் கட்டியிருப்பார் போல. அந்த வாட்ச் அங்க கீழே விழுந்து கிடக்குது. அந்த வாட்ச் எடுத்து அந்த பையன் நோண்டிக்கிட்டு இருக்கான். நோண்டி பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து குடுகுடுன்னு இந்த பக்கம் ஓடியாராம். அப்படியே நமக்கு ஜூம் அவுட் பண்ணி அது என்ன காலம் அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் இறந்த பிறகு காலம் பின்னோக்கி போவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இவரும் காலம் பின்னோக்கி போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். எந்த காலகட்டத்துக்கு போயிருக்கிறாருன்னா தெய்வங்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துக்கே போயிருக்கிறார். அதனாலதான் இப்ப நமக்கு காட்டுற அந்த கடைசி காட்சியில அங்கங்க நிறைய குலதெய்வங்கள் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த காலகட்டத்துக்கே இவர் போய் சேர்ந்துட்டாரு, தெய்வமாயிட்டார் அப்படிங்கிறாப்ல காட்டி படத்தை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.